ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்க்கு வரவேற்கிறோம். நீங்கள் இன்று இங்கே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்று பைபிளிலிருந்து ஒரு அதிசயமான கதையை கேட்க போறோம். அது அன்பும் அதிசயங்களும் ஒருபோதும் விடாமுயற்சி செய்யும் சக்தியும் நிறைந்தது. நீங்க தயார்தானா? வாங்க போகலாம். இன்றைய கதை நம்மை ஒரு பரபரப்பான நகரமான கபர்நாகுமுக்கு அழைத்துச் செல்கிறது. இது ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுத்த மனிதரை பற்றியது. அவர் நடக்க முடியவில்லை, ஆனா அவரது வாழ்க்கையை எப்போதும் மாற்றியது வெறும் ஒரு அதிசயம் மட்டும் அல்ல, அது ஒரு விசேஷமான நம்பிக்கையும் 4 உண்மையான நண்பர்களின் அன்பும் தான். இந்த நகரத்துல அந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய பரப்புல படுத்துக்கொண்டே கழித்தார். அவரால் கால்களை நகர்த்த முடியல, மற்றவர்களுடன் ஓடவும் முடியல. அவருக்கு எல்லாவற்றுக்கும் பிறரை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டியிருந்தது. உலகம் நகரும் போது நீங்களும் அசையாம இருக்க வேண்டியிருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நகரம் உயிருடன் குமரி கொண்டிருந்தது. இயேசுவை கேட்க உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க. சந்தையில வியாபாரிகள் பழங்கள் மற்றும் மசாலா பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் தெருக்கள்ல ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்த எல்லா சத்தங்களின் நடுவில் ஒரு அமைதியான அதிசயம் ஆரம்பிக்க போகிறது. அவர் பல நேரங்கள்ல உதவியற்றவராகவும் ஒருவேளை கொஞ்சம் தனிமையாகவும் உணர்ந்தார். ஆனாலும் அவரது அமைதியில் கூட அவரது மனது நம்பிக்கையால நிரம்பி இருந்தது. குழந்தைகளே, நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் பார்க்க முடியாத சிரமங்களை சுமக்கிறோம். ஆனா இந்த மனிதர் தன்னை ஒருபோதும் மறக்கப்படவில்லை என்பதை விரைவில் அறிந்து கொள்ள போகிறார். கடவுள் அவரை கவனிச்சுட்டு இருந்திருந்தா. 4 நண்பர்கள் தங்கள் ஊனமுற்ற நண்பரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் கண்கள் நம்பிக்கையால பிரகாசித்தன. அவர் பேதுருவின் வீட்டில் இருக்கிறார் என்று கேட்டேன், ஒருவர் மெதுவாக சொன்னார். அப்போ நாமும் அங்கேதான் போறோம் என்று இன்னொருவர் பாயின் ஓரத்தை பிடித்துக்கொண்டு பதிலளித்தார். அவர்களுக்கு இன்னும் திட்டம் எதுவும் இல்ல, ஆனா செல்ல வேண்டிய இடம் தெரிந்தது. ஒரு அதிசயத்திற்கான வாய்ப்புக்காக அவர்கள் எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்தார்கள். இந்த மனிதருக்கு மிகவும் சிறப்பான ஒன்று இருந்தது. அதாவது அவனை உண்மையாக நேசிக்கும் 4 நண்பர்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஊரில் இருப்பதை அவர்கள் கேட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தது. நாம் அவனை இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருவர் சொன்னார். ஆம், நம்முடைய நண்பரை குணப்படுத்தும் சக்தி அவரிடம் இருக்கிறது என்று இன்னொருவர் புன்னகையுடன் சொன்னார். 4 நண்பர்களும் அந்த எடையையோ வெயிலையோ கவலைப்படல. அவர்களின் மனது ஒரே விஷயத்துல கவனம் செலுத்தியது, தங்கள் நண்பரை குணப்படுத்துபவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடியா இருந்தது. கபர்நாகுமின் குறுகிய தூசியான வழிகளில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தெருவும் கடக்கும் போது அவர்களின் உறுதி அதிகரித்தது. அவர்கள் நினைச்சதை விட தெருக்கள் இன்னும் குறுகியதாக இருந்தன. கூட்டமும் ஏற்கனவே அடர்த்தியாக இருந்தது. மக்கள் அவர்களை தாண்டி சென்றார்கள். சிலர் உதவிக்கரம் நீட்டினார்கள், மற்றவர்கள் கவனிக்கவே இல்லை. நண்பர்கள் தங்கள் அடிகளை ஒருங்கிணைச்சிட, இடது வலம் பாதையை கவனிக்கவும். அவர்கள் ஒரு குழுவாக இருந்தார்கள். நம்பிக்கையுடன் இயங்கும் ஒரு சிறிய அலகு கவனிக்காத உலகில் பயணித்துக் கொண்டிருந்தது. படுக்கையில இருந்த மனிதர் நீலவானத்தை நோக்கி பார்த்தார். ஒவ்வொரு மூச்சிலும் பிரார்த்தனை செய்தார். ஒரு கல் சுவரின் நிழல்ல அவர்கள் சிறிது நேரம் நின்றனர். அவர்களின் மூச்சு கனமாக வந்தது. வெப்பம் கடுமையா இருந்தது. அவர்களின் தசைகள் வலிக்க தொடங்கின. நீ நல்லா இருக்கியா என்று அவர்கள் தங்கள் நண்பரிடம் கேட்டார்கள். அவர் அதிகம் பேச முடியவில்லை, ஆனால் அவரது கண்களில் தெரிந்த பார்வை அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னது. அவர்கள் தங்கள் நெற்றியில் இருந்த வியர்வையை தொடச்சிவிட்டு அவரை மீண்டும் ஒரு முறை தூக்கினர். அவர்களின் உருவி அசைக்க முடியாததாக இருந்தது. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கவில்லை, செயலில் இறங்கினார்கள். அவர்கள் தங்கள் நண்பரை மெதுவாக படுக்கையில தூக்கி கூட்டம் நிறைந்த தெருக்கள்ல கொண்டு செல்ல தொடங்கினாங்க. இது எளிதான வேலை இல்ல, ஆனா தங்க நண்பருக்கான அன்பு அவர்களை வலிமையாக்கியது. இயேசு உதவ முடியும் என்று அவர்கள் முழு மனதுடன் நம்பினார்கள். ஆனா இயேசு இருந்த வீட்டை அவர்கள் அடைந்த போது ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு தெரிந்தது. எங்கும் மக்கள் இருந்தார்கள். கதவு அடைத்திருந்தது, ஜன்னல்கள் மக்கள் நிறைந்திருந்தது. உள்ளே செல்ல எந்த வழியும் இல்ல. அவர்கள் ஒரு முடிவில்லா இடத்தை அடைந்து விட்டார்கள் போல இருந்தது. பலர் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவர்கள் அந்த வீட்டை பார்த்தவுடன் அவர்களின் மனது தளர்ந்தது. இது வெறும் கூட்டம் இல்ல, மனிதர்களாலான ஒரு சுவர் போல இருந்தது. மக்கள் அனைவரும் தங்க விரல் முனையில நின்று ஒருவரை ஒருவர் தள்ளி இயேசுவை ஒரு பார்வை காண முயற்சித்தார்கள். கதவின் இடம் முழுமையா மறைஞ்சிருந்தது. வழியே இல்ல என கூட்டத்துல ஒருவர் முணுமுணுக்க. ஆனா அந்த நண்பர்கள் அந்த வழியே இல்லை என்பதை கவனிக்கவில்லை. அவர்கள் தங்க மனதின் குரலை மட்டுமே கேட்டார்கள். ஆனா இந்த நண்பர்களிடம் எதையும் விட்டுவிடாத நம்பிக்கை இருந்தது. அவர்கள் வீட்டின் சமதளமான கூரையை பார்த்து ஒரு துணிச்சலான யோசனைக்கு வந்தார்கள். கதவின் வழியாக செல்ல முடியாவிட்டா அவர்கள் மேல் கூரையின் வழியாக செல்வார்கள். குழந்தைங்களே, இதுவே உண்மையான நட்பு மற்றும் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். அவர்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் கூரைக்கு செல்லும் வெளியே இருந்த கல்லால் செய்யப்பட்ட படிக்கட்டை கண்டுபிடித்தார்கள்.
அது மிகவும் சரிவானதும் குறுகலுமானதும், அந்த படுக்கைக்கு கூட இடம் போதுமான அளவுல தான் இருந்தது. ஒருவருக்கொருவர் அவர்கள் தங்கள் நண்பரை மிகுந்த கவனத்துடன் சமநிலையுடன் மேலே எடுத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு அங்குலமும் ஈர்ப்பு விசைக்கும் சந்தேகத்துக்கும் எதிராக ஒரு போரா இருந்தது. ஆனாலும் அவர்கள் மேலே சென்றடைந்தார்கள். சமதள கூரை அவர்களுக்கு முன் பரவி இருந்தது, அவர்களின் நம்பிக்கைக்கான புதிய போர்க்களம். அவர்கள் வீட்டின் பக்கமா ஏறி தங்கள் நண்பரின் படுக்கையை இருவரும் சேர்ந்து தூக்கிச் சென்றார்கள். கூரையில அவர்கள் மெதுவாக கவனமாக கல்லுகளை அகற்றத் தொடங்கினார்கள். மணலும் ஒளியும் கீழே உள்ள அறைக்குள் விழத் தொடங்கின. அங்கு இயேசு போதனை செய்து கொண்டிருந்தார். அந்த அறைக்குள்ளே இருந்தவர்களின் ஆச்சரியத்தை நீங்க கற்பனை செய்ய முடியுமா? அவர்கள் உண்மையில ஆண்டவரை அடைய அந்த கூரையை உடைச்சு உட்புகுந்தார்கள். மேல கூரையில அவர்கள் விரைவாகவும் ஆனா மிகுந்த கவனத்துடனும் வேலை செய்தார்கள். இயேசு தங்களுக்கு கீழே இருப்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவருடைய குரலை கூட்டத்துக்கு போதனை செய்யும் விதமாக கேட்க முடிஞ்சது. அவர்கள் ஒவ்வொரு கல்லையும் நோக்கத்தோடு தூக்கி படுக்கைக்கு போதுமான அளவு ஒரு ஓட்டத்தை உருவாக்கினார்கள். இது உண்மையான துணிச்சலும் பொறுமையும் நிரம்பிய ஒரு தருணம். மெதுவாகவும் மிகுந்த கவனத்துடன் வலுவான கயிறுகளை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் நண்பரை வீட்டுக்குள்ள கீழே இறக்க தொடங்கினாங்க. அந்த அறையில் இருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். அந்த படுக்கை இயேசுவின் முன் இறங்கும் போது எல்லா கண்களும் அதையே நோக்கின. அந்த நண்பர்கள் தங்கள் முயற்சியில வெற்றி பெற்றார்கள். அவர்கள் தங்கள் நண்பரை அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு நேராக கொண்டு வந்தார்கள். அவர்கள் படுக்கையை கீழே இறக்கும்போது கயிறுகள் எடையை தாங்கி கிறுக்கின. அவர்கள் அந்த ஓட்டத்திலிருந்து கீழே பார்த்தார்கள். அவர்களின் கண்கள் கீழே இருந்த மக்களின் ஆச்சரியமான பார்வைகளுடன் சந்தித்தது. ஆனா அவர்கள் கூட்டத்தை பார்க்கவில்லை, அவர்கள் இயேசுவை தேடுகின்றாங்க. அவர்கள் தங்கள் நண்பரின் வாழ்க்கையை நேரடியா இயேசுவின் கைகளை ஒப்படைச்சாங்க. இயேசு கூரையில் இருந்த அந்த 4 உறுதியான முகங்களை பார்த்தார். பிறகு படுக்கையில் இருந்த மனிதனை நோக்கி பார்த்தார். ஆனா அவர்கள் முகங்களை மட்டும் அல்லாம பைபிள் சொல்கிறது, இயேசு அவர்களின் நம்பிக்கையை பார்த்தார். அவர்கள் தன்னை எவ்வளவு நம்புகிறார்கள் என்பதை பார்த்து இயேசு மன உருகினார். இயேசு அந்த ஊனமுற்ற மனிதனை எல்லாவற்றையும் மாற்றும் அன்புடன் பார்த்தார். அந்த மனிதனை தன்னிடம் இறக்கி வைத்ததை இயேசு பார்த்தபோது உடனே அவன் கால்களை பார்க்கவில்லை, அவன் ஆன்மாவை நோக்கி பார்த்தா. அவன் அனுபவித்த ஆண்டுகளான வலிய, நம்பிக்கை இழந்த தருணங்களை மற்றும் அவன் காத்திருந்த அமைதியான மரியாதையை இயேசு பார்த்தார். மகனே என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையில் சூரியனை விட அதிகமான வெப்பம் இருந்தது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. அது உள்ளிருந்தே வெளியே நோக்கி ஆரம்பமான ஒரு குணமாக்கல், ஆன்மாவின் மீட்பு. இயேசு எல்லோரையும் அதிர்ச்சி அடைய செய்யும் ஒரு விஷயத்த சொன்னார். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுகிற. அந்த அறையில் இருந்த மத தலைவர்கள் மெதுவா கிசுகிசுக்க தொடங்கினார்கள். கடவுளை தவிர யார் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இயேசு துல்லியமா அறிந்தார். அவர் அவர்களுக்கு தான் எல்லாவற்றிலும் அதிகாரம் கொண்டவர் என்பதை, நம் இதயங்களிலும் உடல்களிலும் அதிகாரம் உள்ளவர் என்பதை காட்ட விரும்பினார். மத தலைவர்களின் முகங்கள் கற்கள் போல் உறைந்திருந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்வை பரிமாறிக்கொண்டார்கள். கோபத்துல நெற்றியில சுருக்கங்கள் தோன்றின. அவர்களுக்கு இது ஒரு அதிசயத்தை விட அதிகமானது. இது அவர்களது பாரம்பரியத்துக்கு ஒரு சவாலா இருந்துச்சு. அவர்கள் அந்த மனிதனின் மகிழ்ச்சியை பார்க்கவில்லை, அவர்கள் பார்த்தது தங்கள் விதிகளை மீறியதாக மட்டுமே. அவர்களின் இதயங்கள் அந்த மனிதனின் கால்கள் போல் ஊனமுட்டு இருந்தன, தீர்ப்பு மற்றும் பெருமை நிறைந்த உலகில் சிக்கிக் கொண்டிருந்தன. இயேசு அந்த மனிதனை நோக்கி சக்தியுடன் பேசினார். நான் உனக்கு சொல்றேன், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அறையில் திடீரென அமைதி நிலவிருது. இது நடக்குமா? பல ஆண்டுகளாக நகராத மனிதன் உண்மையில் எழுந்து நிக்க முடியுமா? அனைவரும் தங்க மூச்சை பிடிச்சு ஒரு அதிசயத்துக்காக காத்திருந்தாங்க. முதல்ல ஒரு கால், பிறகு மற்றொன்று. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அந்த மனிதன் தன் கீழ் நிலத்தை உறுதியா உணர்ந்தார். அவரது தசைகள் வலுவாக இருந்தன, சமநிலை சிறப்பாக இருந்தது. அவர் தயக்கத்துடன் ஒரு அடியை எடுத்து வைத்தார், பிறகு இன்னொன்றை. ஒவ்வொரு நகரவிலும் அவருடைய நம்பிக்கை அதிகரித்தது. அவர் கனவில் மட்டுமே நினைத்திருந்த இயக்கங்களின் ஒரு இசை நிகழ்ந்தது. முதல்ல அவரது விரல்கள் அசைந்தன, பிறகு அவரது கணுக்கால்கள் வளைந்தன. அவரது உடல் உறுப்புகள்ல ஒரு வெப்பம் பாய்ந்தது. அந்த உணர்வை அவர் பல வருடங்களுக்கு முன் மறந்துவிட்டார். அவர் தன்னை மேல தூக்குனாரு. அவரது கைகள் மேட்ல உறுதியாக இருந்தன. முன்பு மெலிதும் பலவீனமும் இருந்த அவரது கால்கள் இப்போது உறுதியும் வலிமையும் கொண்டதாக உணர்ந்தன. அவர் எழுந்து நின்றார். ஒரு கணம் முழு உலகமும் அவருடன் சேர்ந்து நின்றது போல இருந்தது. அவர் நிமிர்ந்து நின்றார், சாட்சிகளால் நிரம்பிய அறையில ஒரு உயிருள்ள அதிசயமாக. மற்றும் திடீரென அது நடந்தது. அந்த மனிதன் தனது கால்கள்ல வலிமை திரும்பி வருவது உதவுகிறார். அவர் உயரமா நின்றார். அவர் பல நாட்கள் வாழ்ந்திருந்த மேட்டையை சுருட்டினார். அவர்களின் கண்முன்னே நடக்க ஆரம்பித்தார். கூட்டம் முழுமையாக ஆச்சரியத்துல மூச்சுவிட மறந்தது. அவர் வெறும் நின்று கொண்டிருப்பதல்ல, முழுமையாக குணமடைந்திருந்தார். அவர் கூட்டத்தை கடந்து வெளியே நடந்தார்.
ஒவ்வொரு அடியிலும் கடவுளை புகழ்ந்தார். மக்கள் குதித்து ஆரவாரம் செய்து, இது போன்றதை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள். முன்பு கூட்டத்தால அடைத்திருந்த அந்த வீடு இப்போது கொண்டாட்டத்தின் சத்தத்தால் நிரம்பியது. உடைந்ததாக உணர்ந்த வாழ்க்கை இப்போது புதிதாகும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒரு சிறுவன் தன் தாயுடன் நின்னு கண்கள் பெரிதாக அந்த மனிதர் நடந்து செல்லும் மோசத்தை பார்த்தான். அவன் ஒருபோது ஒரு அதிசயத்தை பார்த்ததுல அவன் கேள்விகள் கேட்காம இருக்க முடியல. அம்மா, நீ பார்த்தாயா? அவர் மேட்டில் இருந்தார், இப்போது நடக்கிறார். அந்த நாள் கபர்நாகூமில் உள்ள சிறிய பிள்ளைகளின் இதயங்களில் நம்பிக்கையின் விதைகளை விதைச்சது. ஆரவாரங்கள் வீடுகளின் கல் சுவர்கள்ல எதிரொலித்தன. ஆண்டுகளாக அந்த மனிதரை மேட்ல படுத்திருக்க பார்த்தவர்கள் இப்போது அவரை மகிழ்ச்சியில குதிக்க பாக்குறாங்க. முழு நகரத்தின் சூழ்நிலை ஆர்வத்திலிருந்து முழுமையான கொண்டாட்டமா மாறியது. இந்த நாள் தலைமுறைகளுக்கு பேசப்படும் ஒரு நாளா இருக்கும். அவர் நடந்து சென்றதல்ல, அவர் வீடு திரும்ப ஆல்மோஸ்ட் ஆட்டம் போல் சென்றார். ஒவ்வொரு அடியும் நன்றி செலுத்தும் ஒரு ஜபமாக இருந்தது. அவர் அறியாதவர்கள் கூட அவரை முதுகுல தட்டி கொண்டு ஆரவாரம் செய்தனர். சூரியன் மறைஞ்சுகிட்டு இருந்தது. தெருவில் நீண்ட தங்க நிற நிழல்கள் வீசின. ஆனால் அவருக்கு இது ஒரு புதிய நாளின் விடியலாக இருந்தது. அவர் தன் மேட்டையே ஒரு வெற்றி கிண்ணம் போல தூக்கி கொண்டு சென்றார். அது அவர் எங்கே இருந்தார், யார் அவரை விடுவித்தார் என்பதற்கான நினைவாக இருந்தது. அவர் தன் 4 நண்பர்களை கண்டார். அவர்கள் அனைவரும் கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியில் அழுதனார். இது எல்லாம் அவர்களின் நம்பிக்கையாலும் தங்கள் நண்பனை விட்டுவிட மறுத்ததாலும் துவங்கியது. இந்த அதிசயம் அந்த மனிதனை மட்டும் மாற்றவில்லை, அதை பார்த்த அனைவனையும் மாற்றியது. இது அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு நாள். அவர் நடந்ததை பற்றி பேசுவதை நிறுத்த முடியல. அவர் நகர மையத்துல நின்று சுற்றிலும் இருந்த அயல்வாசிகளுக்கு தன் நண்பர்களின் தயவு, இயேசுவின் குரலில் இருந்த அதிகாரம் மற்றும் தன் வாழ்க்கை மீண்டும் துவங்கிய அந்த தருணம் என ஒவ்வொரு விவரத்தையும் சொன்னார். அவரது கதை அதை கேட்ட அனைவருக்கும் நம்பிக்கையை அளித்தது. அந்த நாள் முடிவடையும் போது அந்த மனிதர் கலிலேயா கடலின் கரையில் வெப்பமான மணலில் தன் கால்களை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் கடலை நோக்கி பார்த்தபோது அவரது இதயம் நன்றியுடன் நிரம்பி வழிந்தது. அவர் ஒரு உயிருள்ள அதிசயம். நம்பிக்கையும் நட்பும் இயேசுவின் தொடுதல்ல ஒன்றாக சேர்ந்தா என்ன நடக்கும் என்பதற்கான சாட்சி. கலிலேயா கடலுக்கு மேல் நட்சத்திரங்கள் தோன்றும் போது கபர்நாகும் வீட்டில் இறுதியாக அமைதி நிலவியது. ஆனா மக்கள் இதயங்கள் அவர்கள் பார்த்த அதிசயத்தால் இன்னும் உற்சாகத்துடன் துடிச்சு கொண்டு இருந்தன. இயேசு ஒருவரின் உடலை மட்டும் இல்ல, கடவுளின் இதயத்தையே அவர்களுக்கு காட்டினார். நாளை ஒரு புதிய நாள், ஆனா உலகம் இனி அவர்களுக்கு ஒருபோதும் பழையபடி தெரியாது. அப்பா பிள்ளைங்களே, இந்த சக்தி வாய்ந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? முதல்ல, நம்பிக்கை எந்த தடையையும் கடக்க முடியும் என்பதை நினைவில் வையுங்கள். வாசல்கள் மூடப்பட்டா கூட நம்பிக்கை வேறொரு வழியை கண்டுபிடிக்கும். இரண்டாவது, உண்மையான நண்பர்கள் கடவுளின் ஒரு வரம். அவர்கள் உங்களை உயர்த்தி இயேசுவிடம் மேலும் அருகில் கொண்டு செல்கிறார்கள். மற்றவர்களை ஒருபோதும் கைவிடாத நண்பராக இருங்கள். அந்த 4 நண்பர்களை பற்றி சிந்தியுங்கள் பிள்ளையே. அவர்கள் தங்கள் நண்பருக்காக வெறும் நல்வாழ்த்துகள் மட்டும் கூறவில்லை, அவரை தூக்கிச் சென்றார்கள். அவர்கள் ஒரு அதிசயம் நடக்கும் என நம்பிக்கையோடு இருந்தது மட்டும் இல்ல, அதற்காக கூரை உடைத்தும் சென்றார்கள். அதுவே கடவுள் விரும்பும் நம்பிக்கை, செயலில் காட்டும் நம்பிக்கை, அன்பு கொண்ட நம்பிக்கை, ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கை. இன்று உங்கள் அன்பும் ஜெபமும் கொண்டு யாரை நீங்க தூக்கிச் செல்ல முடியும்? முடிவாக, இயேசுவுக்கு குணப்படுத்தவும் மன்னிக்கவும் சக்தி உண்டு என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் உடலைப் போலவே உங்கள் மனதையும் அவர் அன்புடன் கவனிக்கிறார். நீங்க எந்த சவாலையும் எதிர்கொண்டாலும் அவரை முழுமையாக நம்பலாம். அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். தன் அன்பில் உங்களை உயர்த்த உதவ தயாராய் இருக்கிறார். இன்றைய இந்த கதையை நீங்கள் விரும்பினா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் ஹிஸ் கிங்டம் கிட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாங்க உங்களுடன் பகிர பல அற்புதமான வேதாகம கதைகள் இன்னும் உள்ளன. இந்த கதையை முடிக்கும்போது, இன்று இரவு நட்சத்திரங்களை பாருங்க. ஊனமுற்றவரை குணப்படுத்திய அதே இயேசு உங்களை கவனித்து வருகிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் உங்கள் நம்பிக்கையை பார்க்கிறார், உங்கள் நம்பர்களை அறிந்திருக்கிறார். மேலும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் சக்தி அவருக்கு உள்ளது. நம்பிக்கையுடன் இருங்க, நல்லவராக இருங்க, அவருடைய ராஜ்யத்திற்காக ஒளிருங்க. நம்பிக்கையின் இன்னும் பல சாட்ட சங்கங்களுக்காக விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். என்னுடன் சேர்ந்ததற்கு நன்றி. நம்பிக்கை இருந்தா எதுவும் சாத்தியமல்லாதது இல்லை என்பதை நினைவில் வையுங்கள். கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ராஜ குழந்தைகள் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக குட்டிகளே. இப்போது விடைபெறுகிறேன்.